ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இது நம்ம அழகு பையனுக்கு பர்த்டே டே. ஸோ அதனால் ஜேகே பர்த்டே ஸ்பெஷலாக ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் சேனலில் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளோட சேனலில் ஐயராத்தழகி அப்படின்னு சொல்லிட்டு மேபி 8 to 9 months இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஒன் ஷாட் போட்டது. ஸோ அதனோட கண்டினியூட்டி மாதிரி தான் இது. பட் இதை பார்த்துட்டும் இப்போ இதை பார்க்கலாம், இல்லைனா அதை பார்த்துட்டு வந்தும் இதை பார்க்கலாம். டோன்ட் வரி, நம்ம ஒன்லைன் பார்த்துட்டு தான் போக போகிறோம். அண்ட் நிறைய பேர் பாக்ஸர் மாமா போடுங்க, ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 1.5 மாதத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஐம் டேம் ஷுர் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அண்டு பாக்ஸர் மாமா அவ்வளோதான்டா. பாக்ஸர் மாமாவில் இதுக்கு மேலே ஸ்டோரி இழுத்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் நம்ம சேனலில் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால அப்படி என்ன போட்டாலும் பார்ப்பீங்க அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு கிடையாது. பிகாஸ் அது ஸ்டோரி அவ்வளோதான். அப்பப்போ வேணால் நான் வாட்ஸ்அப் சேனலில் வேணால் நான் வாய்ஸ் ஓவராகவே குட்டி குட்டி ரொமான்டிக் சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் வேணால் நான் வாய்ஸ் ஓவர் எஃப்எஃப்பில் போடுறேன் வாட்ஸ்அப் நோட்டாக. ஓகே, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும், அப்புறம் ஜங்குக் இன்றைக்கி அவங்களோட ஸ்பெஷல் டேயில். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அவங்களோட எல்லா சேட்னஸும் சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஓகேடா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றேன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஐயராத்தழகி அந்த பாட்டிலையுமே நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வர்ற லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற பாஷையாக இருக்கட்டும், எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ஃபிக்ஷன் பர்பஸ்க்கு தான். இதில் கரெக்டாக தப்பாலாம் எனக்கும் தெரியாது. அதே மாதிரி நீங்களும் அது ரொம்ப பர்சனலாக அப்படிலாம் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போவே சொல்லிடுறேன், இல்லை நாங்கள் இப்படி தான் பார்ப்போம் அப்படின்னா தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைக்கா நாங்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டோம், சமத்து குட்டிங்களாக இருப்போம்னா அப்படியே சமத்து குட்டியும் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன்டா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐயராத்தழகியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ ஜங்குக் செம்ம ரகலாக பண்ணிகிட்டு இருந்திருப்பான். 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்டு அவங்க அம்மா மலையாளம், அண்ட் உங்கள் அப்பா ஹையர் வீடு. ஸோ ரெண்டும் கலந்த பாஷை தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டான வேர்ட்ஸ். அண்ட் ஜேகே உங்களோட மாமா, அவன் அப்படியே ரவுடி மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பான் வித் ஆண்டனி கூட. அட்லாஸ்ட் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறது தெரிஞ்சு அப்படியே அவனோட வீட்டுக்கு அவனே உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஓகேடா, அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? அப்போ அப்படியே கூட்டிகிட்டு ஒரு 1 week போகுது. ஜங்குக்கா என்னடி நான் கூப்பிட்டுட்ருக்க, நான் வரணுமா? பக்கத்தில் வரணுமாடி? இதோ வரேன் அப்படின்னு அவனும் குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கான். இது கூப்பிட்டா இவடவான்னு கூப்பிட்டா அது அப்படியே வந்துடுது. அது இந்த தோப்புனாரை பார்க்கணும் போல் இருக்குது. தோப்புனாரெலாம் பார்க்க வேணாம், தோப்புக்கு வேணா போயிட்டு 2 இளநீ வேணால் குடிச்சிட்டு வரலாமா? அப்படி போகலாம் வா. 1 week ஆச்சு. ஆனால் என் அம்மா என்ன வைவால்ல, இவ கூட இப்படி வந்துட்டேன்னு அவளெல்லாம் ஒரு மாதிரி பேசுவா. நான் என்ன செய்கிறது? கல்யாணம் கழியறதுங்கிறது அம்மை அந்த அச்சன் 2 பேரோட பர்மிஷனோடு தான் கல்யாணம் கழிக்கணும்னு இருந்தது. பட் இந்த அச்சன் இப்படி சீக்கிரமாகவே ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஐயோ பெருமாளே, இப்போ நான் என்ன செய்யுந்தது? ஏய் நாடி ஐராத்தழகி நாடி பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஜங்குக்கா, என்ன அதெல்லாம் இது சாமின்னு அது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு கூட அம்மா வர்றாங்க. டேய் என்னடா காலங்கத்தாலே அவளை திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஐயோயோ, உங்கள் மருமகள் அப்படியே திட்டுறேன் பாருங்க. அவங்க அப்பா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான் உங்கள் மருமகளுக்கு. இல்லை என்னடா இருக்குது, கூட்டு போய் காட்டு. இங்கே பாருங்கம்மா, நாளைக்கு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் சொன்னது தானே. ஆனால் இதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பா. எனக்கு அதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. அவங்க அப்பா நிறைய அவளுக்கு கேட்காமலே மாப்பிள்ளை பார்த்து அப்படியே வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன வேணாலும் செய்வாங்க. அது ஜங்குக்கா. ஏய்
மாமான்னு கூப்பிடுறி. அது அது ஏய் உன்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன். உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? அது சேட்டா. ஆனால் மேக்ஸிமம் ஏட்டா அப்படி தானே கூப்பிடுவாங்க. சேட்டானா அண்ணன் தானேடி. அது நிறைய மீனிங் ஆகிட்டு வரும். எந்த நிறைய மீனிங் வரும்? அது எப்படின்னா, அம்மா வந்து மலையாளம் சைடு, அப்பா வந்து ஐயர் சைடு. ஸோ அப்பாவோட சொந்தம் எல்லாம் அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை எப்படி வெளிப்பாங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் இங்கே வரேழா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா அண்ணன்லடி கூப்பிடுறாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் சொன்ன மாதிரியே நிறைய மீனிங் உண்டு. அதனால் அப்பாவுக்கு வந்து ஏன்னா அப்படி கூப்பிட்டா தான் பிடிக்குமா? லைக் அது ஒரு மாதிரி அண்ணா அப்படி தானே வருது. அதான் எந்த அம்மையும் சேட்டா என்று விழிக்கின்றது. ஓ, சேட்டான்னு விழிக்கிறாங்களா? சரி, ஏன் அப்படி கூப்பிடுவேன்? ஜங்குக்கா. சொல்லு வர. நீ என்னை எப்படி விழிப்ப? ஏன்னா ஜங்குக்னா இங்கே வாங்கோண்ணா அப்படிம்பியா? எப்படி எப்படி அது 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 ஜங்குக்கா. என்ன ஜங்குக்கா சொல்லு பார்க்கலாம். என்னை எப்படி கூப்பிடுவேன்? எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணிக்காமலே உன்னை என் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவேன். இப்போயும் அதான் சொல்கிறேன், உன்னை என் பொண்டாட்டின்னு. அது ஜங்குக்கா. ஏய் டாடி. பேசாமல் ஒன்று பண்ணலாமா? உங்கள் அப்பா ஆவாளி வாழும்பாரு, உங்கள் அம்மா அது ஒரு மலையாளி. அவனி பேசாமல் மாமா மாதிரி தமிழில் பேசுகிறேன்டி. ஐயோ ஜங்குக்கா. என்னடி என்ன ஜங்குக்கான்னு? என்ன உன்னிடத்துல ஒரு விஷயம் பறையணும். இந்த பறையணும். ஐயோ உன் கூட சேர்ந்து நானும் அப்படி மாறிடணும்னு பயமாறிடி. ஆனால் வேணாம், நமக்குலாம் இந்த லோக்கல் பாஷை தான். இந்த 1 வீக் நீ குடிக்கலல்ல? என் பக்கத்தில் ஒரு போதையை வச்சுட்டு அடுத்த போதைக்கு தேடி போவேனா? அப்படின்னு பக்கத்துலேயே வர்றான். நீங்கள் அப்படியே நான் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ஜங்குக்கிட்ட. அது இப்போ எதுக்கு நீ அருகில் வர்ற? போ எட்டப்போ. எட்டப்போ எட்டாமல் போகலாம் தெரியாது. சொல்லு, நீ எப்படி கூப்பிடுவேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம்? அது நமக்கு தான் இன்னும் கல்யாணம் கல்யாணம் அப்புறம் இருந்தா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை தாண்டி. சொல்லு ஜங்குக்கா. நான் உன்னிடத்தில் ஒன்று சொல்லணும், ஒன்று விளக்கணும். சொல்லு, என்ன விளக்கணும்? பாத்திரமா? ஐயோ அது அல்ல, பின்ன எந்தடி? என்ன சொல்லணும்? அது நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் கழிச்சிக்கணும்னு சொன்னல இந்த அம்மா இடத்துல. அவங்க எனக்கு மட்டும்தான் அம்மாவா? அப்போ உனக்கு யாரடி? எந்த மாமியார்? மாமியார் இடத்துல. அது எனக்கு இஷ்டப்பட்டல்ல. பின்ன என்னடி உனக்கு? எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் என்ன இஷ்டம்? என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை அப்படி தானடி? அதெல்லாம் ஜங்குக்கா, எனக்கு இந்த அம்மையாச்சன் அவங்களோட பர்மிஷனோடையும் அண்ட் எல்லாரோட பர்மிஷனோடையும் கல்யாணம் கழிச்சுக்கணுன்னு ஒரு குட்டி ஆசை. ஏய் இங்கே பாருடி ஐரத்திரிகி, நீ பேசுகிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்கள் அப்பங்காரனை பார்த்தல, நான் மட்டும் உங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்து என்னடா வெளில ஃபுல்லாக கூட்டமாக அப்படி செருப்பெல்லாம் கிடைக்க அப்படின்னு மட்டும் உள்ளே வந்து பார்க்கலன்னு வச்சுக்கோ, நானும் ஆண்டனியும் அவ்வளோதான். உங்கள் அப்பங்காரன் ஆடி வந்து இவாள் மடியில் உட்காரு, உனக்கு அப்படியே தாலி எடுத்துட்றேன், இங்கேவே கல்யாணம் கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து நீ வந்து எந்த அம்மையும் அச்சனும் இருந்தால்தான் நான் கல்யாணம் கழிச்சுக்குவேன் ஒட்டிக்குவேன்னா என்னடி நினச்சிட்ருக்க? அதை எதுக்கு இப்போ கோவப்படுற? கோவப்படாத. நான் சொல்கிறத ஒரு கொஞ்ச நேரம் கேளு ஜங்குக்கா. என்ன கேட்கணும் சொல்கிறீ? எனக்கு டைம் இல்லை. ஆண்டனி வந்துடுவான். சிம்பிளாக தான் நடக்க போகுது கல்யாணம். உனக்கு சாரி, அப்புறம் எனக்கு வேஷ்டி. நீ மடி சாரியெல்லாம் ஒன்றும் கட்டிக்கலிக்க வேணாம். எனக்கு மடி சாரிலலாம் ஒன்று நிறைய டைம் பார்த்துட்டேன். நார்மலாக வெட்டிங்க்கு ரெட் கலர் சாரீ வித் இந்த நெத்தி சுட்டி. உங்களை வேணால் எக்ஸ்ட்ரா மூக்குத்தி சேர்த்துக்கோ. காலில் கொலுசு கண்டிப்பாக இருக்கணும்டி.
கண்டிப்பாக மருதாணி நீயே வச்சுக்கோ, சிம்பிளாக பண்ணிக்கலாம். உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜங்குக்கா. பட் இந்த அம்மா அச்சன் இப்போ என்ன சொல்ல வர? நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், வரியா இல்லையா? அது ஜங்குக்கா, நான் முந்தையே பறிஞ்சது அது அம்மையும் அச்சனும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது செம்ம கோவமா அப்படியே அவனோட கையை போயிட்டு நல்லா வாலில் பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்கு போப்பெல்லாம் பண்ணுற ஜங்குக்கா? அல்லாதடி, நான் தான் அழுகணும், நான் தான். இப்போ என்ன இந்த அம்மா இடத்துல மச்சன இடத்துலமே திரும்பி போயிடுறியா? ரிட்டன் அனுப்பிடுவாடி? அதுக்கு தான் ஆசைப்படுறியா? போகணுன்னு ஆசைப்படுறியாடி? அது ஜங்குக்கா இல்லடி. மாமா என்னது? இப்போ நீ மாமான்னு கூப்பிட்டாலும் அதை ஃபீல் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை. நான் வெளில போகணும். எവിടെ போய் எங்கே போகணுன்னு சொல்கிறேன்? நானும் வேறு வந்தேன்னா அப்படியே உங்கள் வீட்டில் வந்து விட்டு போயிடுவேன். போகணுமா? போறியாடி? சரி, அதுக்கும் ரெடியாக தானே இருந்துகிட்ருப்ப. நான் இப்போ வெளில போயிட்டு உனக்கு சாரியும் உனக்கு வேஷ்டியும் எடுத்துகிட்டு வருவேன். ஒழுங்கு நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னா விஷயம் கூட வா, புரியுதா? அதெல்லாம் ஜங்குக்கா, நீ எங்கே போகிற? ஏய், கையை விடுறி. விடுன்ட்டேன். நான் போட்டு டென்ஷன் ஆகி பார்த்துட்ருக்காத, விடு. அது இப்போ எங்கே போகிற? நானும் ஆண்டனியும் முன்னாடியே பிளான் பண்ணதான் நம்ம 2 பேரோட மேரேஜ்க்கும் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு. அந்த பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்டி அழகி, விட்டுரு. அது ஜங்குக்கா, நீ எதுக்கடி அழுகிற? நான் தான் அழணும், நான் தான் அப்படியே அழணும். உங்கள் அப்பங்காரங்கிட்ட 1 2 3 என்னும் போதே அப்படியே நின்றுட்டு இருந்தேன்ல, லேட்டாக தானடி என் கையை வந்து பிடிச்சேன். அப்போ தோணிருக்கணும் எனக்கு அப்போது. ஆனால் இப்போது அந்த அம்மையோட அச்சனோட பெர்மிஷனோட கல்யாணம் கழிக்கணும்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை அப்படிங்கிறல்ல. அப்போது இதிலே நல்லா தெரியுதுடி, உன்னோட அப்பா அம்மா தான் உனக்கு ரொம்ப முக்கியம். ஜங்குக்கெலாம் மயிலில் கூட இல்லைன்னு. ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி தாண்டி, அப்படி தான். கல்யாணம் கழிச்சுக்கலாம் வான்னு கூப்பிடுற, வரமாட்டல்ல? அவளெல்லாம் அப்பாவை ஒரு மாதிரி ஏசுவாள். ஏசு கிறிஸ்துவ எல்லாம் சமனி எல்லாத்தையும் இழுப்பா, அதல்ல அப்பாவை வயுவாள். ஏன் உங்கள் அப்பாங்கார அவள்கிட்டெல்லாம் 2 திட்டு வாங்கினா என்ன குறைஞ்சிருவானா? அதெல்லாம் ஜங்குக்கா, சிறிய குட்டையிலேருந்து போத்துலேருந்து என் அம்மையும் அச்சனும் அது எப்படி சொல்கிறது? அந்த அம்மையும் அச்சனும் எனக்கு பாசம் காட்டி வளர்த்தாங்க. அவங்கள விட்டுட்டு நான் அப்படி கல்யாணம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறியா? சரி, சாரி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். கல்யாணத்துக்கு வர்றதும் வராததும் உன்னோட இஷ்டம், புரியுதா? ஜங்குக்கா, மாமா என்னது என்னதெல்லாம்? மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. என்ன கேட்கணும்? எப்பா நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டேன்டி அழகி. டென்ஷன் ஆக்கிறாத. அதெல்லாம் பின்ன எதுக்கு உன்னை நீயே ஹர்ட் செஞ்சுக்கிற? அது வா நம்ம கோயிலுக்கு போகலாம். நம்ம சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்துடலாம். வா. கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நாளைக்கு தான், கல்யாணத்துக்கு தான் நான் போவேன். வரோம், இஷ்டம் இருந்தால் வா, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இருந்துக்கோ. இங்கே இருக்கிறதா இருந்தாலும் சரி தான், அண்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான். இந்த ஒரு வாரத்துலடி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா? உன்னை அப்படியே ஒரு மாதிரி கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக வச்சுட்டு இருந்துருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம்தான் புரியுது, என் கூட இருக்கும்போது தான் நீ நல்லா பல்ல காட்டிகிட்டு இருந்துருக்க. நாங்கள் போனதும் உன் ஃபேமிலியை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சிருக்கு. எங்கள் அம்மா நோட் பண்ணியிருக்கோ, அதை கூட நான் நோட் பண்ணல. ஜங்குக்கா, என்ன ஏன் இப்போ பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுது? நான் போகணுண்டி, கையை விடு. நான் விட மாட்டேன். நீ ஏன் போகிற? இரு. இந்த ஒரு வாரம் உன்னை லைட்டாக தொட்டு அங்கே எங்கே முத்தம் கொடுத்துருப்பேனே தவிர அங்கெல்லாம் கன்னத்தில் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஃபொதட்டில் கூட நான் கொடுத்ததில்ல. பிகாஸ் ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரைவசி. உன்னை தொடுறதுக்கு முன்னாடி கூட லைட்டாக அங்கே கையை வைப்பேன். நீ சிரித்தா மட்டும்தான் உன் தோலை கூட நான் தொடுவேன். ஆனால்
நீ நீ எந்தடி? நீ என்ன சொல்லுவாங்க? ஆ, நான் உன்னை பிரேமிக்கணும், ஏதோ ஒரு இளவடி, எனக்குலாம் வரல, நான் உன்னை கல்யாணம் கழியணும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, அதை விட்டுட்டு நான் உன்னை பிரேமிக்கிறேன், உன்னை இழுத்து போட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ லவ்வுங்கிற கருமாந்தரத்தில் எல்லாரும் அதுதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதை பண்ணாமல் அவள் அவளுக்கு நான் தொட்டா எப்படி ஃபீல் ஆகும்? அவள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாளா, இல்லை நல்லா தான் ஃபீல் பண்ணுவாளா அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நீ என்னை துளியோண்டு கூட மதிக்கலைல்ல. மாமா ஒரு நிமிஷம் விட நில்ல. அது நீ ஏன் தாழ நோக்குற? என்னை நோக்கு. உன்னை நோக்குனாதான் கண்ணாலே எங்கள் அம்மா அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருவியோடா அப்படின்னு உன் கண்ணில் அந்த வெறுப்பு தெரிகிற மாதிரி இருக்குடி. அதுக்கு எதுக்கு தாழ நோக்குற? என்னை நோக்கு. நான் 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 அப்படியெல்லாம் நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. என்னை நோக்கு. உன்னெல்லாம் இப்போ நோக்கலடி, எனக்கு மைண்ட் இல்லை, விடு. நான் அப்போவே நினச்சேன், இதை 1 வீக் நான் இருக்கேன்னு சந்தோஷத்தில் நீ எதுக்கு குடிக்கவே இல்லை. இப்போ அகெயின் போயிட்டு எடுப்பில்ல. கையை விட்டுறி, நான் போகணும். என்னை வெறுக்கிறியா? ஏ செல்லம், எப்படி வெறுப்பேன்? ஐயரா தழுகி. அவனை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து நீ எனக்குள்ளே ஒரு மாதிரி போதை மாதிரி ஏற்றுவடி. அதெல்லாம் உன்னை வெறுகிறதோ உன்னை விட்டு போகிறதோலாம் இல்லை. சம்மால எனக்கே கொஞ்சம் வெறுப்பு. கைவிடு. எங்கே போகிறேன் மாமா? நீ போகாத. நீ விடவா? வர முடியாதுடி, வர முடியாது. கோவதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இருக்க. தெரியுது, உனக்கு கோவம் வரும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பேன். அப்படி தான் இப்போயும் பார்க்குறேன். எனக்கு நன்னாயிட்டு அறியும் நீ எப்படி பார்ப்பேன்னு. நன்னாயிட்டு அறிய தெரியுதுலடி. அறிய தெரியுதுல. சங்குக்கா, இப்போ நீ போறியா? மாமா நீ போகாத அப்படின்னு போயிட்டு ஹக் பண்ணுறா. வேணுங்கிற நேரத்துலலாம் கொடுக்காதீங்க. இப்படி கோவம் மாறிக்கும்போது ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே கோவத்தை தணிக்க பார்க்குறியா? தெரில, இந்த டைம் கோவம் ஒரு மாதிரி பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். விடுறி, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, விடு. இல்லை இல்லை இல்லை, அவங்க ஒன்றும் விழிக்கல ஒன்று. ஷோ விடுண்ண. ஏய் விட்ரி, உனக்கு என்னதான் அப்போ பிரச்சனை? அம்மையும் மச்சனும் கல்யாணம் கழிக்கிறதுக்கு வரணும் அப்படி இப்படின்னு கூப்பிட்டா அவங்க அப்பா அம்மா வந்துடுவாங்களா? அதெல்லாம் ஜங்குக்கா. எங்கள் அப்பாவை நீ மரியாதை இல்லாமலாம் நிறையா பேசிட்டேன். இந்த அச்சனிடத்தில் ஒரே ஒரு சாரி பாரு போதும், அது எனக்கு போதும். ஒரு சாரி பறஞ்சா சரி, உங்கள் அப்பனிடத்துல போய் சாரி பறையிறேன். அவன் அரைஞ்சா ரெடி பண்ணுவேன். நான் மறைஞ்சான்னா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் அந்த அச்சன் செய்யாது. நீ அச்சனிடத்துல போய் ஒரே ஒரு சாரி பாரு, அவள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவா. இல்லடி, முடியாது. அப்போ இந்த ஒரு வாரமாகவும் இதை பற்றி ஒன்றை எப்படா பேசலாம், எப்படி மைண்டை கழுவலாம் மண்டையை கழுவலான்னு இந்த ஒரு வாரம் அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துருக்கல்ல. நான் தான் அப்படியே இல்லை, அவன் என் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்க. அப்படி தானடி? அது அல்ல ஜங்குக்கா, நீ நீ தப்பாக எடுத்துகிட்ருக்க. அவன் இப்போ விட்டுரு. அவன்னு கூப்பிடாத, ஐயரை தழைக்கின் பல்ல அது மாதிரி கூப்பிடு. அப்போ தான் நீ நார்மலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்போவே தெரியும் நான் நார்மலாக இல்லை அப்படின்னு. விட்டுரு. அகெயின் டென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி அப்படின்னு அப்படியே தட்டி விட்டு அவன் படுக்க வேகமாக போகிறான். அப்போ ஆண்டனி வெளியில் அப்படியே பைக்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே வேகமாக அந்த பைக்கில் ஏறுறான். ஜங்குக்கு நில்லு, போகாத. மாமா நில்லு, மாமா ஏன் போகிற? மாமா நில்லு. டே ஆண்டனி வண்டி ஏறுறா. மாமே 2 பேத்துக்கு என்ன ஃபைட்டிங்கா? என்ன மாமே? அந்த பொண்ணு வேற அழுது, அவங்க அப்பா அம்மா விட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். டேய் அத்தான், நீ உன்னோட அப்படி சொல்லிட்டு இருக்க? அவங்க அப்பா அம்மா விட்டு நான் பிரித்து கூப்பிட்டு வந்தேனா? இப்போ கேட்டோம்ல, உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோமா இல்லையா? மாமே நம்ம தருதலையா சுற்றினா ஏன் மாமி பொண்ணு தருவான்? அப்போ ஜங்குக்கோட அம்மா அப்படியே வர்றாங்க. ஒயன் நீ உள்ளே போ, நான்
அவனிடத்துல சம்சாரிக்கும். போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி விடுறாங்க. அது நீ போ, நீ 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 அழாத, நீ உள்ளே போ. டி ஜங்குக்கா, என்னடா இதெல்லாம்? அம்மா உனக்கு சொன்னால் புரியாதம்மா, அவள் ஆசையும் ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிற? மா அவனுங்கள மாதிரி இந்த ஐயர் பாஷை மட்டும் தயவு செஞ்சு பேசாதம்மா. அப்பா நல்லா பியூர் தமிழ் தானே, நீ அவரை மாதிரியே பேசு. நீ அந்த ஐயர் பாஷை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ வருதுமா, விட்டுரு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாம்மா, நீ அவளோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்காததாம்மா. அப்படி மட்டும் பண்ணியிருந்தானா அவன் எனக்கு தங்கச்சியாக வந்து பிறந்திருப்பாள்ல. நல்ல வேலை அவன் அப்படியே ஒரு மலையாளியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ நான் அவன் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா, ஐயோ நாங்கள்லாம் ஆச்சாரமான ஃபேமிலி, நீங்கள்லாம் அபச்சாரமான ஃபேமிலிங்கிறான். நான் என்ன அப்படி என்னத்தில் குறைஞ்சி போயிட்டேன்? டேய், உனக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு குடிக்கிறத விட்டுரு. எது குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியும்ல. அப்பா போய் இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை மாதம். அதனால் மட்டும்தான் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு தெரியும்ல அப்பா நான் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு, அதனால் மட்டும்தாம்மா. மாமே என்ன ஃபீலிங்ஸா? டியான்ட்டு நீ அமௌண்ட்டு கிளம்பு. அவளை பார்த்துக்கோ, உட்காந்து வந்து மூஞ்சி மாதிரி அழுதுட்டுருப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறான். இப்போ எதுக்கு நீ அழுகிற? அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் கொடுக்குற, மாமாவுக்கும் கஷ்டம் கொடுக்குற. ஜங்குக்கு பாரு, இப்போ ஒரு நாள் ரொம்ப கோவமாக போகிறான். எனக்கு தெரியும் அவள் கண்டிப்பாக வரும்போது குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டே தான் வருவாள். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கோட அம்மாவும் போயிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மாமே எதுக்கு மாமே அந்த பொண்ணை அழ விட்டுட்டுருக்க? டேய், என்ன பிளான் பண்ணோம்? நாளைக்கு கோயிலில் போயிட்டு எங்கள் அம்மா, நீ, அவனா, அப்புறம் வேறு யாரையாச்சும் ஐயர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே ஒரு பிளானில் இருந்தேன். ஆமாம் மாமே, இப்போ அது என்ன இப்போ? அவள் இப்போ வந்து என் அம்மையும் மச்சனும் வேண்டும், நான் கல்யாணம் கழிக்கிறதுக்கு அம்மையத்தின் பெர்மிஷன் அப்படிங்கிறான் மச்சான். எனக்கு அதான் வந்து நச்சுன்னு ஏறுது. டேய், அவள் கேட்குறதுல என்னடா தப்பு இருக்கு? ஆண்டனி, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. மாமே, நான் சொல்கிறத கேளு. அவள் ஆசைப்படுறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை மாமே. என்ன, உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அவங்க அப்பா போனதுலேருந்து இப்படி குடிச்சிட்டு இப்படி ஆகிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமே. ஒன்றும் இல்லை, நீ வேலைக்கு போயிட்டு அவங்க அச்சனை இடத்துலையும் அம்மா இடத்துலையும் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரியே கேளு மாமே. அவங்க அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆண்டனி, ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, 2 போட்டால் தான் எனக்கு சரியாக வரும். வேணாம் மாமே, ஒரு ஒன் வீக் நல்லா தானே இருந்தேன் அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக. அந்த 1 வீக் சந்தோஷமாக இருந்ததுக்கு தான் இந்த 1 hour அவன் என்னை சாவடிக்கிறா. ஆண்டனி போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு வயனுக்கு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் செம்மையாக குடிச்சிட்றான். குடிச்சிட்டு அப்படியே ரோட் வழி அப்படியே புலம்பிகிட்டே வருவான். ஸோ இந்த தடவை ஆண்டனி எப்படி குடிக்கல. மாமே, என்ன மாமே தள்ளாடுற? ஆண்டனி, அவங்க அப்பா அம்மா வீடு தானே? என்னடா எப்போ பாரு சாத்தியே வச்சுருக்கானுங்க. என் ஐயரா தலைகி உள்ளே இருக்கும் போது தான் மைனா குஞ்சை பொத்தி வச்ச மாதிரி அப்படியே வச்சுருந்தானுங்க. இப்போ தான் என் அழகிய நான் தான் தூக்கிட்டு வந்தேனே. ஆனால் எதுக்கடா வச்சுருக்காங்க? மாமே, நிறைய பேர் வந்து கேட்டாங்களாம் மாமே, உன் பொண்ணுங்கன்னு. அதான் இரு மாமனார்கிட்ட பேசுவோம். மாமே வேணா, இருடா. ஒருத்தன் கலீஜு வா அந்த சைடு. மாமனார் அவள் வேறு சொல்லிகிட்டு இருந்தாலே அவளோட அத்திம்பேல் பசங்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு. அத்திம்பேல்ஸ் மாமே வேணா, பிரச்சனை ஆயிரும் மாமே. நீ மட்டும்தான் குடிச்சிருக்க, நான் குடியில. அது வேணாம் மாமே. அப்போ நீயே குடித்த மாதிரி காட்டிக்கோடா ஆண்டினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு மேலே கல்லை தூக்கி எறிகிறான். அப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயினோட அப்பா வராரு. இவளெல்லாம் மறுபடியும் பார்க்குறதையே
ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன். மாமனாரே வாங்க வாங்க வாங்கோ, எங்க என் அழகி எங்க கூப்பிடுங்க. மாமே ஐயரா தலைக்கு தான் உன் ஆற்றுல இருக்கே. ஆமாம்ல, சாரி மாம்சே, மறந்துட்டேன். அப்புறம் மாமி பங்கஜம் எப்படி? ஐயோ, வாயில் போட்டுக்கோ. எந்த மாமியாராடா? அது எப்படிடா சொல்லுவாங்க? தெரியலாம் மாமே, இந்த பூலோகத்தில் இருந்து இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கணுன்னு அது கடவுள் எனக்கு எழுதி வச்சுருக்காரு போல். பூலோகம் மாமே, பூலோகம் ஜெயம் ரவி நடித்தது தானே? மாமே, அப்போவே அதுக்கு விலை கொடுத்தோம்ல. பூலோகன்னா உலகன்னு அர்த்தம். பூலோகம் எனக்கு ஜெயம் ரவி நடிச்சதுன்னு தானே தெரியும். எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படி தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மாமே சரி விடு மாமே, அதை அப்படிடா ஆட முடியும். இரு பா, நல்லா பொண்ணா நல்லா தான் வளர்த்து வச்சுருக்கீங்க. ஏண்ணா என்னாச்சுண்ணா? யார் இடத்துல சம்சாரிச்சிட்டு இருக்கீங்கண்ணா? ஏட்டா பங்கஜம், நீ உள்ளே போடி. இவாள்கிட்ட நான் சம்சாரிச்சிட்டு வரேன் போ. அது இவாள் எதுக்கு இங்கே வந்தா? இது அவன் பங்கஜம் மாமி. என் ஐயராத்த அழகிய பெத்த அழகிய. அபிஷ்டோ ஏன் பொண்டாடி மட்டும் தான் அழகி? நீங்கள் அழகில்ல. ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க ஜாடியாக நில்லுங்க பார்க்கலாம். மாமே வேணாம் மாமே, போயிடலாம். இல்லையா ஆண்டினி, இல்லை நில்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி அப்படியே நிற்க வைக்கிறான். அவள் ஏன் பொண்டாட்டிடா? தெரியுது அவள் உங்கள் அதில் உள்ள பொண்டாட்டினா இன்னும் என்னடா மாமே இங்கிலீஷ் எல்லாம் வருது தெரியலையே மாமே. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட கால்லையும் விழுகிறான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மன்னிச்சிருங்க. உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா தெரியுமா? அவள் என்ன சொன்னா எங்களுக்கு என்ன? பங்கஜம் வா உள்ளே போகலாம். ஏன்னா நம்ம பொண்ணு பார்த்தீங்களா, பொண்ணு மேலே என்ன ஒரு அக்கறைன்னு. ஆனால் அங்கே பொண்ணும் இந்த தோப்பனரை பார்க்கணும், இந்த தோப்பனரை நான் மிஸ் செய்கிறது போல் இருக்குது அப்படிங்கிறா. இங்கே பார்த்தா அம்மா தான் பொண்ணை தேடுறாங்க, அப்பா தேடவே இல்லை. நான் கூட சொன்னேன், என் மரமண்டை உங்கள் அப்பங்காரெல்லாம் ஐயோ வாயில் போட்டுக்கணும் உங்கள் தோப்பனெல்லாம் உன்னை தேட மாட்டார்டி உங்கள் ஆற்றுல அப்படின்னு. என்னென்னா தீம்பேல் பசங்கள்லாம் வந்துருக்காங்களாம், கூப்பிடுங்க. தீம்பேல்ஸ் எங்க ஆண்டனி ஃபுல்லுங்க அவனை இழுத்துட்டு போகல. நான் போலீஸ் நான் இவட வந்து போலீஸ்க்கு கால் செய்யும். அப்போது ஆண்டனி பக்கத்தில் ஒரு மக்கில் அப்படியே தண்ணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் மூஞ்சில் ஊற்றுறான். ஜங்குக்கா போதும் மாமே, நம்ம பண்ணதெல்லாம் போதும். அவளும் பாவம், ஓவராகவும் பண்ணக்கூடாது. குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ ஜங்குக்கும் லைட்டாக தெளிஞ்சிட்டு சரி பாருங்க அத்தை மாமா, நான் தமிழில் தான் சொல்லுவேன். இவாள்னா எனக்கு வராது, ஒன்னேன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்றேன். அது உங்களுக்கு தெரியும்ல. அப்போது பையனோட அம்மாவும் இவாள் இன்னும் வேலைக்கு போகல, ஆனால் இவாள் எந்த பொண்ணை கல்யாணம் கழிச்சுக்கணும்னு இஷ்டப்படுறது சரியா? இஷ்டப்படுறது சரியில்லை தான் மாமி, சரியில்லை தான். அவங்களுக்கு தெரியாதது இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஆத்துக்காரர் அவர் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு. அப்போ எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. செம்ம கோவம். அதுக்கப்புறத்துலேருந்து ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்கிறது இல்லைல்ல. எங்கள் அம்மாவை உங்கள் ஆத்துக்காரருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்காததுனால இதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே சொல்லியிருக்கு. ஆனால் பெரியவன் ஆனது தான் மண்டையில் உரைச்சிது. அப்போது ஒரு வெறி வந்துச்சு, அவங்க அப்பாவை வெட்டாமல் விடக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணும்போது தான் உங்கள் ஐயராத்தி வீட்டில் உள்ள கிளி என் கண்ணுக்கு பட்டுச்சு. என்ன பண்ணுறது, அப்போலேருந்து அவளை லவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியுது, எங்கள் அப்பா எங்களை விட்டு போய் ரொம்ப மாதம் ஆச்சு.
அதுக்கு முன்னாடி வேற என்னை பார்த்துட்டு தானே இருந்திருப்பீங்க. வேலைக்கு போகிறது, வேலைக்கு வர்றது, எல்லாமே. சொல்ல போகணுன்னா கோயில் கூட கரெக்டாக போயிட்டு நீங்கள் கூட என் நெத்தில் திருநூறெல்லாம் வச்சு விடுவீங்களே, மறட்டீங்களோ? அவளை கூட்டிகிட்டு போ. நான் பேசணும். நான் எவ்வளோ நாள் நல்லா போதையை போட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு பேசினதுனால தானே உங்களுக்கு ரொம்ப கோவம். இப்போ பேசுகிறேன். இப்போ எல்லாத்தையும் பேசுகிறேன். அவன் ஆசைப்படுறான் ரொம்ப ரொம்ப நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வரணும்னு. அவங்களோட இஷ்டப்படி அவன் என்னை கல்யாணம் கழிச்சுக்கிறணும்னு ஆசைப்படுறான். எனக்கு மலையாளம்லாம் அறியலாதான், வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாஷை. எனக்கு தமிழ் நன்னாயிட்டு அறியும், மலையாளம் அறியாது, ஐயர் அத்தஸ்லாங்க அறியாது, எதுவும் எனக்கு அறியாது. ஆனால் அந்த அழகியை மட்டும் எனக்கு நல்லா அறியும், நன்னாயிட்டு அறியும். அவன் முகத்தில் அந்த ஒரு சோகம் என்னால் சத்தியமாக பார்க்க முடியாது. அவள் சொன்னான், இந்த அச்சண்டத்தில் போய் ஒரு சாரி பாரு அப்படின்னு. நான் பறஞ்சுனா நீங்கள் அரைவீங்க. இப்போயே நீங்கள் அரைகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது மாமா. அப்போ ஆண்டனிலாம் பார்க்குறான். மாமி என்ன மாமி எமோஷ்னலு? பிஜிஎம் போட்டு விடவா? அதான் சூத்த முட்டுருடா. பேசு மாமே. அதான் உங்கள் மக ஆசைப்பட்டா உங்களோட இதில் போய் சாரி பறையணும், சாரி கேளு, சாரி பாரு அப்படின்னலாம். இப்போ சொல்கிறேன், பங்கஜ மாமி அண்ட் மை மாமனார் இது வரைக்கும் பண்ணல ரகல் எல்லாத்துக்கும் சாரி தான். ஆனால் அவங்க பொண்ணை கூப்பிட்டு போனதுக்கு சாரி கேட்க மாட்டேன். பிகாஸ் அவளோட இஷ்டம் இல்லாமல், அவள்னு இல்லை, யாருக்குமே அவளோட இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதனால தான் அவளை கூப்பிட்டு போயிட்டேன். கடலில் வேற ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன். அதுக்கு ஆனால் சாரி கேட்டுக்கிறேன். சாரி, மன்னிச்சிருங்க சாரி. நாளைக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். இப்போ கூட நாளைக்கு கல்யாணம் நடந்துடும் ஆசையில் தான் இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் அவள் இஷ்டப்பட மாட்டான்னு. அவள் வரமாட்டா. அப்பா அம்மா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பா. நாளைக்கு நீங்களாம் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு அவனும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுறான். அப்போ ஆண்டனி, மாமே என்ன மாமே, நான் கூட நினச்சேன் நான் 2 கிளாஸ் தானே உள்ளே போச்சே, நான் மச்சான் ரொம்ப ஸ்டெடி இல்லாமல் ஆடிட்டுருக்கான்னு. மூஞ்சில் தண்ணியை புள்ளின்னு ஊற்றுனதும் நல்லா ஸ்டெடி ஆகிட்ட போலையே. டே ஆண்டனி, கரெக்டாக பேசிட்டேனா? மாமே நான்வா மாறிட்டேன் மாமே. சரி விட்றா. மாமி உனக்கு ஒரு கதை தெரியுமா? அதான் மாமே, அந்த பாக்ஸர் ஜிம்மினே. ஏன்டா? அதான் நம்ம கிராமத்தில் இருப்பானே பாக்ஸர் மாமா ஒருத்தன். அந்த பொண்ணு கூட அவனை மாமான்னு சுற்றி வருமே, பாக்ஸர் மாமா. டேடி அவனை பற்றிலாம் அப்புறம் பேசலாம். அப்புறமா பார்த்துக்கலாம். இவள் வீட்டுக்கு போகணும். அவள் அழுதுட்டு இருப்பாளா எப்படி இருப்பான்லாம் எனக்கு தெரியல. நான் போகணும், அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு அவனும் வீட்டுக்கு போகிறான். as எக்ஸ்பெக்டட் வாயின்னு உட்காந்து பெட்டில் அழுதுட்டு அப்படியே தூங்கிடுறா. ஐயோ, இந்த அழகிக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. எப்போல்லாம் ஒரு மாதிரி சேட் ஆகுறாளோ அழுதுக்கப்புறமே அவளுக்கு தூக்கம் வந்துடும். சொல்லப்போனால் இது ஒரு மாதிரி நிம்மதி தான். அழுதுகிட்டே இருந்தால் தலை வலிக்கும், அதுக்கு தூங்கிட்டோன்னா ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும்ல. எப்படி தூங்குறா பாரு. அது தாவணியை காட்டிட்டு நல்லா இடுப்பை மட்டும் காட்டிட்டு தூங்கலாம். எப்படி அங்கே கை வைக்க எப்படி முடியாமல் இருக்கும். ஐயோ, காலைல வேற திட்டலாம் இல்லை, அது மாதிரி கோவமாக போயிட்டேன். ஜங்கு மாமா போகாத அப்படின்னு அழுதுட்டு கிடக்கா. யார்ட்டடி வர போகிறேன்? உன்கிட்ட தான் அங்கேயும் திரும்பி வரணும். உனக்கு ஏன்டி அது புரிய மாட்டுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே எழுந்துக்கிறா. மாமா சரி வேண்டாம், நான் கல்யாணம் கழிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் கல்யாணம் கழிச்சுக்கிறேன். இந்த அம்மையச்சனும் வேண்டாம், நான் கல்யாணம் கழிச்சுக்கிறேன். அம்மையம்மச்சனும் வேண்டாமா? ஷோர் ஆடி. நாளைக்கு வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அம்மையும் மச்சனும் எവിടെ போய் அப்படின்லாம் அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அரைஞ்சு நான் அடிப்பியா? அடிப்பேன்டி. அடிக்கக்கூடாதா? ஓ, அடிக்கலாம் செய்வியா? குடிச்சுட்டு தானே வந்திருக்க. 2 தான் வீட்டில் இருக்கங்கிறதுக்காக 2 ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நீ நன்னாயிட்டு குடி போ. ஏன்
எப்போதும் வந்து ஊன்னு கத்திட்டு இருப்பேன். சரிடி போ, ஒரு ஹாஃப் பாயில் போட்டு எடுத்துகிட்டு வா. வேறு அப்புறம் ஒரு லெக் பீஸ் மட்டும். கோழியோ? கோழி வேணாமா? சரி, அந்த ஆட்டுக்காலை நசுக்கி போட்டு சூப் வச்சுதா போ. ஆட்டோட காலோ? அது பாவம், அது எப்படி நடக்கும்? நடந்து தான் தூக்கி போட்டு வெட்டி அல்லது போ நல்லாயிருக்கும். அது அது அதான் அல்ல, வேண்டாம், அது பாவம். ஏய் நான் சரி சரி போ, பொட்டேட்டோ வச்சு கட்லெட் பண்ணுவியே அது பண்ணிட்டு வா. அது நான் எனக்கு பண்ணித்தரேன். நான் அப்படியே போயிட்டு நான் உனக்கு பண்ணி தருவேன். நல்லா ஓடுவா. இதுக்கு மட்டும் எனக்கு சிக்கன் லெக் பீஸ் தான் வேணும். போய் கோழி வறுத்து கொண்டு வா போ. அது அது எப்படி? சரி, அம்மா நண்டு வாங்கி வச்சுருக்கோம், நண்டு வறுத்து கொண்டு வா. நான் இதெல்லாம் பாட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, நல்லா இருக்கு மேடி. அதில் கூட அந்த பொண்ணு நல்லா பாடுமே, என் இடுப்பு ஓரமா இருக்குதா யா காரமா. அப்போ என்னடி காரமா? அங்கே இருக்கா, அங்கே போய் நக்கிக்கிட்டா. சீ, எப்படி பேசுது பாரு. வேறு எப்படி பேச? சரி, போய் ஹாஃப் பாயில் மட்டும் போட்டோம். சரி வேணாண்டி, உட்கார், எங்கள் அம்மாக்கிட்டே போய்க்கிறேன். அம்மான்னு அம்மாக்கிட்டே போ போ போ. உந்த அம்மைக்கிட்டே போ போ. என்னடி நான் நாற்றுக்குள்ளேருந்து என்ன எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு சண்டை மூட்டிவிட பார்க்குறியா? ஐயோ பெருமாளே, நான் அப்படியெல்லாம் நினைக்கலாம். அவளுக்கும் உங்களுக்கும் நான் சண்டையிட்டணும்னு என்னைக்கும் நினைக்கலாம். அப்படியெல்லாம் அல்ல. தெரியும்டி, எனக்கு அப்போவே தெரியும். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டையை மூட்டி விட தானே பார்க்குற. ஐயோ பெருமாளே, எந்த இது இல்லை ஜங்குக்கு மாமா, அப்படியெல்லாம் நான் துள்ளியோண்டு கூட நினச்சதில்லை. இப்படி தமிழ் உங்கள் வாயிலேருந்து வரும்போதே எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் வந்து இடுப்பு பிடிச்ச பக்கத்தில் எடுத்துக்கிறான். அப்படின்னு நெத்தி வச்சுட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு அனுமையாக மாட்டியாடி. அது மாமா, அது கல்யாணம் கழிக்கிறதுக்கு அது அவளெல்லாம் ஓகேவா இல்லையா? அது மாமா கஷ்டப்பட்டு உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கு. அது அம்மையச்சன் பற்றி யோசிக்கவும் தோணுது. அவளெல்லாம் தோப்பனார் ஒரு மாதிரியும் பேசுவாள். பட் மாமா, நான் வரும். நான் நாளைக்கு கோவிலுக்கு வரும் அப்படின்னு அவள் டக்குன்னு அப்படி கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஜங்கு கூட அம்மா கூட பேசிகிட்டு இருக்கா. இவன் முழு மனசோட இன்னும் சொல்லவே இல்லைடா ஜங்குகா. எனக்கு நல்லா தெரியுது, இவ இஷ்டப்பட்டு சொல்லவே இல்லை, நான் கஷ்டப்படுவேன் மட்டும்தான் சொல்கிறா அப்படின்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படியே எழுந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே ரெடியாகி உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வாங்கி கொடுத்த சாரியெல்லாம் கட்டிட்டு. பெருமாளே, நான் இப்போ என்ன செய்வேன்? என்னால் 2 பேரையும் ஹர்ட் செய்ய முடியாது. இதை தோப்பனாரும் இந்த அம்மாவும் நான் என்ன செய்யும்? அத்தம்பேல் பசங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஆற்றுல இதை தோப்பனார் ஒரு மாதிரி ஜாடியாக பேசுவாங்க. அவர் என்ன பாவம் செஞ்சா? அவள் என்னை பெற்றது ஒரு பாவமா? அவளுக்கு நான் ஏன் இவ்வளோ ஒரு இன்னலை கொடுக்குறேன் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. எங்கடி இருக்கா? யாரா தெலுகி? எங்கடி இருக்கா? மாமா இங்கே இருக்கா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வர்றான். அவன் அழகாக வேஷ்டி ஷர்ட்லாம் கட்டிட்டு வச்சு விட்றி, நெத்தியில் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு விடு. ஞான் வச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறா. அப்புறம் அழகி, அவளெல்லாம் வரலையா? யார்? ஆண்டனி அவங்க வீட்டில் உள்ளவங்க, அதான் அவள். ரெடி, நான் மட்டும்தான். ஏன் அவள் ஏன் கூப்பிடலையா? அவங்களாம் வேணாம். ஏன் வேணாம்? ஊரில் இல்லடி, வெளியூர் போயிருக்காங்க. ஓ, எப்படிலாம் சொன்னால் என் கல்யாணத்தை நிறுத்திட்டு வேணாம், எழுந்து வாடி வா. அது அப்படியெல்லாம் நான் நினைக்கல. என்ன அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துட்டு அவளை தூக்கி அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்னடி நினைக்கல? அது நான் உன்னை எப்படி இமேஜின் பண்ண தெரியுமா? நம்ம கல்யாணத்தை அன்றைக்கும் நீ அழகாக அந்த ரெட் கலர் சாரீலாம் கட்டிட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு
கையில் மருதாணி எல்லாம் போட்டுட்டு, முக்கியமாக அந்த கொலுசு அதெல்லாம் போட்டுட்டு பா எப்படி வரணும்னு யோசிச்சேன் தெரியுமா? இப்போ அப்படி நான் இல்லையா? மாமா நான் அப்படி தானே இருக்குது. ஏன் அப்படி இல்லையா? எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? அப்படியே இருக்கா, டிட்டோ அப்படியே இருக்குடி ஐயரா தழுகி. பிறகு எந்தா பின்ன ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கா? ஆனால் ஒன்று மட்டும்தான் குறையுது. எல்லாமே போட்டிருக்கு, ஒட்டியானம், மாட்டில், கம்மல், அப்புறம் நெத்தி சுட்டி எல்லாமே நான் போட்டிருக்கேனே. உன் ஃபேஸில் உள்ள அந்த சிரிப்பு, உன் ஃபேஸில் உள்ள அந்த குழப்பம் எல்லாமே எனக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுது. ஆனாம்மா கல்யாணம் அது மாமா கல்யாணம் இப்போதைக்கு நினச்சேன். இப்படி பாசமாக கூப்பிட்டு கேட்டால் மட்டும்தானே சொல்லுவேன் கல்யாணம் வேணான்னு. ஓ வேணால, சரி வேணாம். வேணாம் அப்படின்னு அவன் செம்ம கோவமாக அப்படியே எழுந்து போகிறான். அப்படி ஜங்கு கூட அம்மா அவனை ஸ்டாப் பண்ணுறாங்க. மா கையை விடு, நான் கோயிலுக்கு தான் போகிறேன், தயவு செஞ்சு யாரும் ஸ்டாப் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு செம்ம கோவமாக அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இந்த சைடு ஆயன் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். அவன் இடத்துல நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீ அழுகாத, கண் கலங்காத, வா, அவளெல்லாம் வெயிட் பண்ணுவா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா தான் அவன் என்ன அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படி தாலிலாம் வச்சுட்டு ரெடியாக நிற்கிறான். வர்றா பாரு, நல்லா ஆடிட்டு, அப்படி அழுகி, அப்படி ஐயரா தழுகி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவா. கையில் தாலி எவ்வளோ சந்தோஷத்தோடு நிற்குது இது. என் மாமா இந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கணுமா? வேணாம். ஏய் சீக்கிரம் வாடி, 3 முடிச்சு நான் தான் போடுவேன்னு நிற்கிறேன். ஐயர் கூட சொன்னார் ஒரு முடிச்சு உங்கள் அம்மா போடணுன்னு. கிடையாது, நான் தான் போடுவேன் அப்படின்னு நிற்கிறேன். வா போடலாம். அது மாமா. ஏய் ஆடி, நான் அடி பிரதேசனமா பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். கல்யாணம் முடிச்சுட்டு தேவையானதுக்கு பார்த்துக்கலாண்டி. வா ஐயன். சரி போயிடலாம். இது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாக ஆசையோடு வெயிட் பண்ணுது, அதெல்லாம் நீ கெடுக்க வேணாம். மாமா இதோ வரேன் அப்படின்னு அப்படியே ஃபேஸை மாற்றிட்டு அப்படியே வர்றா. ஒயன் இவா நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். அத்தை வேணாம், நீங்களும் ரெடி ஆகிட்டு தானே நின்னீங்க. அப்போ ஜங்குக் கையில் அப்படியே பூ வச்சுருக்கான். அப்படி அழகி காலைல மல்லி பூவும் மிஸ்ஸுங்க, ஆடி அழகி வச்சு விடுறா அப்படின்னு அழகாக அதை வச்சு விடுறான். மாலை மாற்றிக்கலாமா? அது ஜங்குக்கா, ஆடி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ரெடி ஆகிட்டு நிற்கிறான். அப்போ 2 பேரும் அப்படியே கண் மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கண்ணை திறந்தா அவளோட கண்ணுக்கு முன்னாடி ஒயனோட அம்மா அப்பா. ஜங்குக்கா, இந்த அம்மையும் அச்சனும் எப்படி அந்த அம்மையும் அச்சனும் எங்க எப்படி? ஆண்டனி மாலை கொண்டு போயிட்டு கோயிலுக்கு தோங்க 2 கப்பல்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துரு, அவங்க மேரேஜ்க்கு யூஸ் ஆகும். ஏய் விட்றா மாமி, அப்போ தாலியாவும் கொடுத்துருடா, சாவடிச்சிருவேன். அது என் சேவிங்ஸில் வாங்குனது, அது என் பொன்னாடிக்கு மட்டும்தான், அது என் அழகிக்கு மட்டும்தான்டா, அதை கொடு அப்படின்னு வாங்கிக்கிறான். என்னடி இப்போ உனக்கு சந்தோஷமா? அந்த அம்மையும் அச்சனும் வந்துட்டாங்க, இப்போ ஹாப்பியா? அப்பா இப்போ தாண்டி உன் ஃபேஸில் அந்த சிரிப்பே வருது. அச்சா இது தோப்பினாரு, நீ எப்படி இங்கே வர வச்சா? அப்போ போய் அக் பண்ணிக்கிறா 2 பேர்த்தையுமே. சாரி கேட்க சொன்னல, போய் கேட்டேன்டி. ஃப்ராடு போய் சொல்லிது. போய் பறையா நீ? நான்லாம் சாரி கேட்கக்கூடாதா? நான் கேட்டேன்டி. போய் பாரு, இது சரியான ஃப்ராடாக இருக்கும். நான் கேட்டேங்கிறேன். அப்போது அவங்க அச்சனம்மா அப்படியே அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒயன் எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு பாடு இஷ்டம்தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மையும் அச்சனும் உனக்கு சப்போர்ட் செய்யும், நீ கல்யாணம் கழிச்சிக்கோ. அது அச்சா. அப்போ உங்கள் அம்மா அத்தைமேல் எல்லாம் கேட்டாள். நாங்கள் வெளியே வந்ததும், ஆனால் உங்கள் அத்தைமேல் பசங்கள்கிட்டலாம் நாங்கள் உண்மையை சொல்லிகிட்டே வந்துட்டோம். அம்மா அந்த அத்தைமேல் பசங்க கூட ஒரு மலையாள குட்டி இருக்குமே,
அந்த மலையாள குட்டிக்கு அந்த அத்துமேல் பசங்கன்னா அவ்வளோ இஷ்டம். ரெண்டையும் வீட்டில் தனியாக விட்டு வந்தியா? அப்படின்னு அவங்க அம்மா அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த சைடு ஜங்குக், மாமி அண்டு மாமனார் ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணி வருவீங்கன்னு. அண்ட் வைன், நானுமே இன்றைக்கி உன்னை கல்யாணம் பண்ணுற ஐடியாலலாம் இல்லடி. அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், சம்மதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். சொல்லப்போனால் எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் அவங்க அம்மா அப்பா வந்தது. ஓஹோ மாமி, உங்கள் மாமனார் உங்கள் மாமியார் அங்கேருந்து நடந்து வரும்போதே பார்த்துட்டேன் மாமி. நான் கூட நினச்சேன் என் பொண்ணே அடை கட்ட போகிறேன் அப்படின்னு அருவாள் எடுத்துகிட்டு உன் மாமனார் வருவாருன்னு. பரவாயில்ல மாமி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக சேர்ந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ ஆஃப்டர் 1 month ஸோ அப்படியே 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகுது. அப்போது இன்றைக்கு தான் 2 பேர்த்துக்கும் அந்த நைட். ஸோ அப்படியே ஜங்குக் என்னோட மடியில் படுத்திருக்கான். அப்படியே அவரோட கையை பிடிச்சிட்டு காலை லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு, எதுக்கு காலெல்லாம் தொடுற? காலெல்லாம் தொடாதீங்க. அதெல்லாம் ஏன் தொடுறேன்? என் பொண்டாடி கால் நான் தொடுவேன். இதோ இப்படி முத்தம் கூட கொடுப்பேன்டி. மாமா வேண்டாம். ஏன் பொண்டாடி காலை தொட்டால் புருஷனை குறைஞ்சி போயிடுவானா? நான் அப்படிலாம் இல்லடி. அப்போ அவளும் அப்படியே மல்லிப்பூ பிச்சு ஜங்குக்கு மேலே போட்டுட்டே, மாமா நான் ஒரு விஷயம் பாருட்டா. எந்த விஷயம்? எந்த விஷயம்? அதான் இருப்பாள்ல அவதான் வயன், அது இப்போ கூட நம்ம ஊர்லேருந்து போயிட்டு பாக்ஸர் ஆனார்ல, பாக்ஸர் மாமா ஜிம்மின். ஆமாடி, அவனை பற்றி ஏதோ சொல்ல வந்தானே ஆண்டனி கூட. அவங்க அகெயின் நம்ம கிராமத்துக்கே வரப்போகிறாங்க. உனக்கு தெரியுமா? நீ வேலை விஷயமா ஒரு 1 month கிட்ட நீ வெளியூருக்கு போயிருந்தல்ல வேலையில் இருக்கும்போது. அப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. இது எப்படி? அவங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அப்புறமா அவங்க அங்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அகெயின் உன் கூடவே வந்து வாழணும். அப்போ பிரிஞ்சுட்டாங்களா? இல்லை, அவங்களுக்கு இந்த நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும்ல, இந்த கிராமத்தில் இருந்துட்டு. அதான் அவளை எங்கேயோ அழைச்சிட்டு வரதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஊர் இதெல்லாம் நல்லா கேளுடி. அழகு மாமா அவங்க 2 பேரும். அவங்க 2 பேர்த்துக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஏன்டி கேட்டு பாரு. அப்போ ஐயரா தலைக்கு யாரும் ஃபேன்ஸ் இல்லையான்னு கேட்டு பாரு. ஜங்குக்கும் எனக்கும் ஃபேன்ஸ் இல்லையான்னு கேட்டு பாரு நீ. இன்னொரு விஷயம் பாருட்டா. இதெல்லாம் பறையிற நேரமாடி, அறைய மூடிட்டு அடிக்கிற நேரம்டி. சீ எப்படி பேசுது? நான் என்ன அப்படி பேசுகிறேன் அப்படின்னு அப்படியே சாரியை லைட்டாக வளர்க்கிட்டு அப்படியே இடுப்புலேயே போயிட்டு, மாமா இரு நான் பறையிறேன். அப்புறம் என்னடியா? அப்புறம் அதான் இன்னொரு பொண்ணு இருப்பாள்ல, நல்லா வாய் அடிச்சிட்டு வாயாடி மாதிரி, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. அதான் அந்த தெருவில் இருப்பா. பரதநாட்டியம் கூட கொஞ்ச நாளாக கற்றுட்டு இருந்தாலே. ஆமாம், அந்த பொண்ணு. அவளோட மாமா கூட சின்ன வயசுலேயே இங்கேருந்து போயிட்டார்ல. அப்புறமா கேள்விப்பட்டோம்ல அவளோட மாமா அதான் தயம் மாஃபியாவாக மாறிட்டாரு அப்படின்னு. ஆமாடி கேள்விப்பட்டேன். ஆமாம் நீ கூட சொல்லிகிட்டு இருந்தியே. அது அந்த பொண்ணு அவங்க மாமாவை தேடி போனா. டாடி ஒரே லவ் சாரியே. அப்புறம் என்ன, கடைசியில் அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிட்டா. அந்த பொண்ணு கூட நான் அடிக்கடி பேசிக்குவேன். அது ரொம்ப நல்ல குட்டியானு. குட்டியானையாடி? ஐயோ அதல்ல, அது நல்ல குட்டி, நல்ல பெண் குட்டி. அப்புறம் அவங்க 2 பேரும் சீக்கிரம் இங்கே வந்துட்டுருக்காங்களா. வந்ததும் அவங்க 2 பேரும் கல்யாணம் கழிச்சுக்குவாங்க. அவங்க 2 பேரும். ஆனால் அந்த பொண்ணோட அம்மா தான் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. பாவம்ல. புருஷனை அவ்வளோ நேரம் ஊரா விட்டுக்கு அதை பேசி அப்படியே வெயிட் பண்ண வைக்கிற. புருஷன் பாவம்ல, எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணை பார்க்குற. அந்த பொண்ணு பாவமாடி. புருஷன் அவ்வளோ நாளாக தவம் கிடந்து உன்னந்தோ இந்த உதட்டில் கூட கிஸ் அடிக்காமல் அப்படி எவ்வளோ நாள் இருந்துங்க. ஆனால் நான் அவனுக்கு பாவமாக தெரியலையாடி. ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுடி அப்படின்னு நெஞ்சு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்கான். மாமா என்ன? எனக்கு இந்த ஜிம்மின் கதை தெரியாது மட்டும் நினைக்காத. அவனும் அவன் ஆள் எப்படி பட்டிக்காடுன்னு தெரியும். மாமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த விஷயத்துலடி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும். ஆனால் உனக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத.
உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு எல்லாம் தெரியும்டி கள்ளி. இவட வராத போ, இவட வராதவா, இவட தாண்டி வரணும். நீ அப்படியே நீ இழுத்து அணைச்சி ஒரு உம்மா கொடுக்கும். கொடுப்பாங்களா? இழுத்து அணைக்கும். உம்மா நீ கொடு. அப்போது உம்மா நான் கொடுத்தா தான் நீ ஸ்டார்ட் பண்ணுவியா அப்படின்னு அப்படியே பெட்டில் தள்ளிட்டு அப்படியே 2 பேரும் என்னமோ ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா, எந்த பெருமாளே, இது என்ன எப்படி கடிக்குது? நானே லைட்டாக கடித்தேன், பாவம் பொண்டாட்டி, நாளைக்கு கோயில் போகணும் அப்படின்னு. அப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு போகணும்ல. நான் இவ்வளோ டயர்டாக இருந்தால் நான் எப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம்? ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பல மாதிரி என் பக்கத்தில் மட்டும் இருந்தால் போதுண்டி, வெளியில் அப்படியே நார்மலாக. ஐயோ, இந்த கழுத்தில் இந்த தாலி ஒன்றுமே போடாமல் இந்த வியூவாக பார்க்குறதுக்கு சும்மா எப்படி இருக்குது தெரியுமா? நான் அதுக்கு தான் சொன்னேன், நீ என்னை பார்க்காத அப்படி கண்ணை மூடு அப்படின்னு மறைக்கிறா. கண்ணை மூடி மறைக்கிறதுக்காடி அப்படி எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது தங்கக்கா. அப்போ அவன் போயிட்டு அப்படியே பையனோட கால் எடுத்து அப்படியே உன்னை நெஞ்சு மேலே வச்சுக்கிறான். அந்த கொலுசோட சத்தம். இப்படிலாம் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன்டி. என் பொண்டாட்டி அவளோட கால் எடுத்து என் நெஞ்சு மேலே போட்டுக்கணும், அவளுக்கு கால் பிடிச்சி விடணும், வரலில் சுடுகு எடுத்து விடணும். அந்த மாதிரி தானே இப்போ உள்ள அந்த கொலுசடையெல்லாம் இருக்குகளே, காலில் கொலுசும் போடுறது கிடையாது, மருதானியும் வைக்கிறது கிடையாது. அவளுகளுக்கெல்லாம் என்னடி தெரியும்? ஃபேஷனு மயிருன்னு எல்லாம் அப்படி தாண்டி போகிறாளுங்க. ஆனால் நீ ஃபேஷனாக இருக்கணும்னா இரு, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்பப்போ ரிச் வரையும் ஃபாலோ பண்ணணும். நீ அதை பாருணுமா? எனக்கு உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி இஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு தான் எனக்கு இஷ்டம். இஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு இஷ்டம்னா இப்போ அகைன் உன் மேலே இஷ்டப்பட வைக்கிறேடி, இஷ்டம்னு பேசி அப்படின்னு அகைன் கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகேடா, இந்த ஒன் ஷார்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதில் ரொம்ப ஃபேவரட்டாக லைக் தயாங், ஜேகே அண்ட் ஜிமின் 3 பேரோட அந்த ஸ்டோரியையும் கொண்டு வந்தது தான். மேபி பார்க்கலாமா? 3 பேரையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டோரி லைக் பாக்ஸர் மாமா வித் தயாங்க்கு வந்து மாஃபியா மாமா நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த ஸ்டோரியை தான் நான் இதுலேயும் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரீசெண்டாக தான் போட்டிருப்போம் மாஃபியா மாமான்னு. ஸோ அந்த ஸ்டோரி தான் அதுவும். ஸோ இப்போ ஐயரா தலகி மாஃபியா மாமா அண்டு பாக்ஸர் மாமா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒன் ஷாட் குட்டியாக ரெடி பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சங்குக்கா. ஓகேடா, நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. கமெண்ட் வந்து ஹாய்க்கா, ஹாய், நான் தான் ஃபஸ்ட், நான் தான் செகண்ட் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட்டே வேணாண்டா, பேசாமல் நீங்கள் பண்ணாமலே இருந்துருங்க. அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே கிடைக்கல. ஹாய்க்கா, ஹாய்னா நான் எப்போவுமே நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து பேசினாலுமே நான் ஹாய்ன்னு சொல்ல தான் செய்வேன். சும்மா ஹாய் நான் ஃபஸ்ட்டு நான் செகண்டுங்கிறதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக அதில் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்காது. ஒன் ஷாட் பார்த்துட்டு வேணால் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு, இல்லை இந்த ஒன் ஷாட்டோட இந்த ஹோல் ஸ்டோரியில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அதை விட்டுட்டு வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு இஷ்டம் இல்லைடா. ஓகேடா, ஓகே, இதோட நம்ம எண்டு கார்ட் போட்டுக்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.